மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 வந்து உள்ள சனி வராரு. சனி வராருன்னு சொன்னோன்னே அடிப்புலி. அதாவது அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அதெல்லாம் நான் மிஞ்சிருவேன், நான் பாசிட்டிவ் இப்படிலாம் பேசினாலும் கூட எ பிட் ஆஃப் நெகட்டிவிட்டி கொஞ்சம் சனியுடைய தாக்குதலுங்கிறது இருக்கத்தான் செய்யும். குரு பார்வை ஜூன் 2 வர வரைக்கும் சனி வச்சு செய்ய தான் செய்வார். அந்த 3 மாதம் இந்த மார்ச் 6லேருந்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் தாக்குதல் இருக்க தான் செய்யும். இந்த தாக்குதல்லாம் ஏன் இருக்குது? இது ஏன் இது ஒரு சுழற்சி முறை இது. அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லாவே இருந்துருவேன் வாழ்க்கையில், எல்லாமே நான் சாதிச்சிருவேன், என்னால் எல்லாமே முடியும், அகந்த இந்த அகம்பாவம் ஆட்டிடியூடு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் சனி வருவார். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அமைதி படையில் வர மாதிரி மெதுவாக தான் வருவாங்க. அந்த சேர் முனையில் தான் உட்காருவாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் ஆக ஆக அந்த சேர் மேலே உட்காந்து காலை போட்டு சேரை கொடுத்தவனையே கேள்வி கேட்பாங்க மீனராசி. அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பார்வை தான் இவங்களை இந்த பீரியடில் ஓரளவுக்கு காப்பாற்றணும். அப்போ இந்த குரு பார்வையை வச்சு தான் தன்னுடைய ராசிநாதனுடைய பார்வை ராசியின் மீது விழக்கூடிய இந்த காலகட்டம் தான் அடி விழும். அந்த அடிக்கு மருந்தும் கிடைக்கும். இதுதான் விஷயம். ஸோ இதிலேருந்து தான் பயணிக்கணும். இதுதான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இதில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.